வணக்கம் நண்பர்களே. நான் டாக்டர் மரியா மும்பையிலிருந்து உங்களுடன் பேசுகிறேன். கடந்த பல ஆண்டுகளாக இரவில் நிம்மதியாக தூங்க முடியாத மூத்த குடிமக்களின் உடல்நல பிரச்சனைகளை நேரடியாக பார்த்தும் புரிந்தும் வந்திருக்கிறேன். பலருக்கு இரவில் மீண்டும் மீண்டும் சிறுநீர் கழிக்க எழ வேண்டியிருக்கும். சிலருக்கு முழு இரவும் ஒருவிதமான அமைதியில்லாத உணர்வு இருக்கும். சிலர் காலையில் எழுந்தவுடன் உடல் முழுவதும் சோர்வாக கனமாக இருப்பதை உணர்வார்கள். ஆனால் இன்று நான் உங்களிடம் பேசப்போவது கேட்க மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் விளைவு மிக மிக ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எப்போதாவது இதை யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டுச் சமையலறையில் இருக்கும் ஒரு சின்ன மஞ்சள் நிற எலுமிச்சை உங்கள் இரவு அமைதியின்மை, உடைந்த தூக்கம் மற்றும் உங்கள் சோர்வை அவ்வளவு எளிதாக சரி செய்துவிடும் என்று நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இப்போ நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எலுமிச்சை தூக்கத்துக்கு என்ன உதவி செய்யப் போகுது என்று. ஆனால் நண்பர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என் தினசரி மருத்துவ நடைமுறையில் பல மாதங்களாக இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் தவிக்கும் பல மூத்தவர்கள் என்னிடம் வருகிறார்கள். ஒருவர் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீருக்காக எழுவார். ஒருவர் படுக்கையில் புரண்டு புரண்டு அமைதி இல்லாமல் இருப்பார். இன்னொருவர் காலையில் எழுந்தவுடன் ராத்திரி முழுக்க ஓய்வே கிடைக்கலை என்று சொல்லும் அளவுக்கு சோர்வாக இருப்பார். ஒருமுறை மும்பையிலேயே வசிக்கும் 72 வயதான திரு. ஹரீஷ் என்னிடம் வந்தார். அவர் சொன்னார், டாக்டர் மேடம், தூக்கம் என்னை விட்டே போயிடுச்சு. ராத்திரி 3 தடவை சிறுநீருக்காக எழ வேண்டியிருக்கு. காலை எழுந்தவுடன் உடம்பு முழுக்க கனமாக இருக்கு. அவருடைய முகத்திலேயே அந்த சோர்வு தெளிவாக தெரிந்தது. அதேபோல 68 வயதான சுஷீலா அம்மா. அவருக்கு கவலை, பதட்டம் காரணமாக தூக்கம் வரவே வராது. ராத்திரி படுக்கும்போது இதயம் வேகமாக துடிக்குது. மனம் அமைதியாகவே இல்லை என்று உணர்வார்கள். மருந்துகள் எடுத்தும் முழுமையான நிம்மதி கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில்தான் ஹரீஷ் அவர்களுக்கும் சுஷீலா அம்மாவுக்கும் நான் ஒரு மிக மிக எளிய, முழுக்க இயற்கையான ஒரு வழியை சொன்னேன். அது எந்த மருந்தும் இல்லை, எந்த விலை உயர்ந்த பொருளும் இல்லை, வெறும் எலுமிச்சைதான். எலுமிச்சையை ஒரு குறிப்பிட்ட முறையில் சரியான நேரத்தில் சரியான அளவில் தூங்குவதற்கு முன்னெடுத்தால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தூக்கத்திற்கே ஒரு அற்புதம் போல வேலை செய்யும். நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். வெறும் 7 நாட்களிலேயே அவர்களின் இரவுகள் மாற ஆரம்பித்தது. ஹரீஷ் அவர்கள் சொன்னார், டாக்டர் நேகா, ராத்திரி ஒரே ஒரு முறைதான் எழுந்தேன். அதுவும் எந்த சோர்வும் இல்லாமல் உடம்பு முழுக்க ஒரு அமைதி வந்த மாதிரி இருக்கு. சுஷீலா அம்மா சொன்னார்கள், தூக்கம் இப்போ ஆழமா வருது. மனம் அவ்வளவு ஓடறதில்லை. பதட்டம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தோணும், எலுமிச்சையில அப்படி என்ன இருக்கு? ஏன் அது உடலை அமைதியாக்குது? ஏன் அது மனசின் சோர்வை குறைக்குது? ஏன் இரவில் அடிக்கடி சிறுநீர் வர்ற பிரச்சனையை குறைச்சிடுது? இதுக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த முழு வீடியோ ஸ்கிரிப்ட்ல விரிவாக விளக்கப் போகிறேன். அதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு சின்ன விஷயம் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கும் இரவில் பல முறை எழ வேண்டி இருக்குதானே? படுக்கும்போது கால்கள் கனமாக உணருகிறதா? உடலில் சூடு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுதா? இதயம் திடுக்கிடுற மாதிரி உணர்வா? அல்லது படுத்த உடனே தூக்கம் வராம மனசுல ஒரு சிந்தனைக்கு அப்புறம் இன்னொரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குதா? இந்த பிரச்சனைகளில் ஏதாவது ஒண்ணு கூட உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏனென்றால் மூத்தவர்களில் தூக்கம் கெடுவதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்கள் நரம்புகள் பலவீனமாவது, உடலில் நீர்ச்சத்து சமநிலை இல்லாமல் போவது, இரவில் அதிகரிக்கும் அமிலத்தன்மை, உடலில் ஏற்படும் வீக்கம், வயது கூட கூட மாறும், ஹார்மோன் சமநிலை. இந்த எல்லாவற்றிலும் எலுமிச்சை அற்புதமான தாக்கம் செலுத்துகிறது. ஆனால் சரியான முறையில், சரியான நேரத்தில், சரியான அளவில் எடுத்தால் மட்டும்தான். தவறான முறையில் எடுத்தால் தூக்கம் மேலும் கெடலாம், வயிறும் பாதிக்கப்படலாம். நண்பர்களே, நான் எலுமிச்சை இரவு தூக்கத்தை மாற்றும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் சும்மா பிழிஞ்சு குடிச்சா போதும் என்று கிடையாது. இல்லை, முறைதான் முழு ரகசியம். இந்த ஸ்கிரிப்ட்ல நான் சொல்ல போறது அந்த உண்மையான முறைதான். நான் என்னுடைய மூத்த நோயாளிகளுக்கு நேரடியாக சொல்வது, என் கண்களாலேயே விளைவை கண்டது, ஆயிரக்கணக்கான மக்களின் தூக்கத்தை மேம்படுத்திய அதே வழி. நீங்கள் என்னோடு தொடர்ந்து இருங்கள். ஏனென்றால் எலுமிச்சை எப்படி உடலை அமைதியாக்குது, மனசோர்வை எப்படி குறைக்குது, இரவில் சிறுநீர் பிரச்சனை ஏன் குறைகிறது, தூக்கத்தோடு இதுக்கு என்ன தொடர்பு என்று நான் சொல்லச் சொல்ல இது எவ்வளவு எளிதான மற்றும் பயனுள்ள வழி என்பதை நீங்களே உணர்வீர்கள்.
அப்போ நண்பர்களே, இப்போ மெதுவா அந்த பாதையில் நாம் முன்னேறலாம். உங்கள் இரவுகள் மீண்டும் அமைதியாக, ஆழமாக, மகிழ்ச்சியாக மாறும் பாதை. முன்பிருந்ததைப் போல அல்லது அதைவிட இன்னும் சிறப்பாக இப்போ இந்த முழு பிரச்சனையின் வேர் எங்கே இருக்கிறது, அங்கே உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன். பல பேர் நினைக்கிறார்கள் இரவில் அடிக்கடி சிறுநீர் வருவது அதிக தண்ணீர் குடிப்பதால்தான் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அதற்கான முக்கிய காரணம் உடலின் உள்ளக சூடு, பலவீனமான நரம்புகள், வயது கூட கூட மாறும் மூத்திரப்பை கட்டுப்பாடு மற்றும் வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மை. இந்த 4 விஷயங்களும் ஒன்றாக கெடும்போது நீங்கள் குறைவாக தண்ணீர் குடித்தாலும் இரவில் மீண்டும் மீண்டும் சிறுநீர் வர ஆரம்பிக்கும். அதனால்தான் தூக்கமுடையும், உடல் சோர்வடையும், காலை எழுந்தவுடன் ராத்திரி முழுக்க ஓய்வே கிடைக்கல என்று தோன்றும். இதே பிரச்சனைதான் ஹரிஷ் அவர்களுக்கும் இருந்தது. அவர் சொன்னார், டாக்டர் நேகா, மாலை 6 மணிக்கு பிறகு நான் ரொம்ப குறைவாதான் தண்ணீர் குடிக்கிறேன். ஆனாலும் ராத்திரி 2-3 தடவை எழுந்தே ஆகணும். அவருடைய முழு விவரத்தையும் கேட்ட பிறகுதான் எனக்கு புரிந்தது. அவருடைய மூத்திரப்பை அதிகமாக தூண்டப்பட்ட நிலையில் இருந்தது. சிறிது நிரம்பினாலே உடனே சிக்னல் போயிடுது, எழுந்து சிறுநீர் கழிக்கணும் என்று. இந்த நிலை வயது அதிகரித்த பிறகு மிகவும் சாதாரணமாக காணப்படும் ஒன்று. நரம்பு பலவீனம், வயிற்றின் சூடு, இரவில் உடலில் அதிகரிக்கும் உள் அழுத்தம். இவையெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும். இப்ப உங்களுக்கு தோணும், இதுல எலுமிச்சை என்ன செய்யப் போகுது? இதுதான் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பும் விஷயம். எலுமிச்சைக்கு ஒரு தனிப்பட்ட குளிர்ச்சி தரும் தன்மை இருக்கு. அது உடலின் உள்ளக சூட்டை குறைக்குது, வயிற்றின் அமிலத்தை சமநிலைப்படுத்துது, நரம்புகளுக்கு ஓய்வு தருது. அதனால்தான் சரியான முறையில் இரவில் எலுமிச்சை எடுத்தால் சிறுநீர் அழுத்தம் மெல்ல மெல்ல குறையும். உடல் இரவில் அமைதியான நிலைக்குள் நுழைய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கு நான் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னேன், சரியான முறை. அதுதான் மிகப்பெரிய ரகசியம். தவறான முறையில் எடுத்தால் வயிறு காலியாக இருக்கும்போது அதிக அளவில் அல்லது தவறான நேரத்தில் இதன் விளைவு மாறுபடலாம். வயிறு எரிச்சல் அதிகரிக்கலாம், தூக்கம் இன்னும் கெடலாம், சிறுநீர் பிரச்சனை கூட அதிகமாகலாம். அதனால்தான் நான் என் நோயாளிகளுக்கு எப்போதும் ஒரு மிக எளிய ஆனால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு முறையை மட்டும்தான் விளக்குகிறேன். இப்போ இந்த வீடியோவின் அடுத்த பகுதியில நான் உங்களுக்கு அந்த மிக மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லப் போகிறேன். எலுமிச்சையை இரவில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் யார் யார் இதை கவனத்தோட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாமே நீங்கள் தயாராக இருங்கள். உண்மையான முறை இப்போ தொடங்க போகுது. நண்பர்களே, இப்போ நாம அந்த பகுதியை அடைந்து விட்டோம். நீங்கள் எல்லாரும் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தது இதுதான். ஏனென்றால் நான் என் நோயாளிகளுக்கு தூக்கம் மற்றும் இரவில் அடிக்கடி சிறுநீர் வர்ற பிரச்சனைக்கு எலுமிச்சை வழியை சொன்ன உடனே அவர்கள் முதலில் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான். டாக்டர் நேகா, இதை எப்படி எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும், எப்ப எடுக்கணும்? உண்மையா சொல்றேன் நண்பர்களே, இந்த வழியின் உண்மையான சக்தி இந்த 3ல தான் முழுக்க முழுக்க மறைந்திருக்கு. நேரமளவு முறை. இந்த 3ல் ஒரு விஷயம் கூட தவறாகிவிட்டால் பலன் ரொம்ப குறைஞ்சிடும். ஆனால் இந்த 3ஐயும் சரியாக செய்தால் எலுமிச்சை ஒரு இயற்கையான, பாதுகாப்பான, மிக ஆழமான தாக்கம் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழியாக மாறிவிடும். அதனால்தான் நண்பர்களே, நான் இப்போ என் மூத்த நோயாளிகளுக்கு எப்படி விளக்குவேனோ அதே மாதிரியே உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்களும் இதை உங்கள் வாழ்க்கையில் எளிதாக பின்பற்ற முடியும். முதலில் நேரம் பற்றி பேசலாம். எலுமிச்சையை இரவில் தூங்குவதற்கு சற்றே முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதிகம் முன்பாகவும் இல்லை, அதிகம் தாமதமாகவும் இல்லை. அதன் தாக்கம் வயிற்றில் மெதுவாக இருந்து உடலை ஓய்வுக்குள் கொண்டு வர வேண்டும். யாராவது தூங்குவதற்கு 5 அல்லது 10 நிமிடம் முன்பு எடுத்தால் அது வயிற்றில் சிறு கலக்கம் உண்டாக்கலாம். தூக்கம் வருவதில் சற்று தாமதம் கூட ஏற்படலாம். ஆனால் அதே எலுமிச்சையை தூங்குவதற்கு 30 முதல் 40 நிமிடம் முன்பு எடுத்தால் உடல் மெதுவாக அமைதியான நிலைக்குள் நுழைய ஆரம்பிக்கும். வயிற்றின் அழுத்தம் குறையும், நரம்புகளின் இறுக்கம் தளரும், மூத்திரப்பைக்கு வரும் அழுத்தம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். இப்போ அளவு பற்றி பேசலாம். பொதுவா பலர் நினைப்பாங்க, அதிக எலுமிச்சை எடுத்தா அதிக பலன் கிடைக்கும் என்று. ஆனால் அது உண்மையில்லை. எலுமிச்சை ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை பொருள். இதன் சிறிய அளவே கூட உடலுக்கு தேவையான சிக்னலை கொடுத்துவிடும். அதனால்தான் நான் என் நோயாளிகளுக்கு எப்போதும் சொல்வது, இரவில் வெறும் அரை எலுமிச்சை போதும். அந்த அரை எலுமிச்சை தான் மனசின் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியான அமைதிக்குள் கொண்டு போகும்.
அளவை அதிகப்படுத்தினால் அதன் விளைவு மாறுபடலாம். வயிற்றில் புளிப்பு, வாயு மற்றும் அமைதி இல்லாத உணர்வு உண்டாகலாம். இப்போ மூன்றாவது விஷயம் முறை. இதுதான் மிகவும் முக்கியமானது. எலுமிச்சையை நேரடியாக தண்ணீரில் பிழிந்து குடிப்பதும் ஓரளவுக்கு உதவும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட முறையில் எடுத்தால் கிடைக்கும் ஆழமான பலன் அதில் கிடைக்காது. நான் என் நோயாளிகளுக்கு ஒரு மிக எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு முறையை சொல்கிறேன். முதலில் ஒரு கிளாஸ் லேசான வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக சூடாக இல்லை. வெறும் லேசாக சூடானது போதும். அதில் அரை எலுமிச்சையின் சாறு பிழிந்து கலந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது புளிப்பு அதிகமாக தோன்றினால் தண்ணீரின் அளவை சற்றே அதிகப்படுத்தலாம். இப்போ இந்த கலவையை ஒரே மூச்சில் குடிக்கக்கூடாது. மெதுவாக சிறு சிறு அருந்தல்களாக குடிக்க வேண்டும். இந்த குடிக்கும் முறையே உடலை அமைதியாக்குகிறது. மெதுவாக குடிப்பதால் எலுமிச்சையின் தாக்கம் ஒரே நேரத்தில் வயிற்றில் விழாமல் மெதுவாக உடலெங்கும் பரவுகிறது. அந்த மெதுவான பரவல்தான் நரம்புகளுக்கு ஓய்வு கொடுத்து உடலுக்குள் குளிர்ச்சி உணர்வை உண்டாக்குகிறது. நண்பர்களே, உடலுக்குள் இந்த குளிர்ச்சி உருவானதும் மூத்திரப்பைக்கு இரவில் தேவைப்படும் அந்த ஓய்வு கிடைக்கிறது. அதனால்தான் சிறுநீர் மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனை மெல்ல மெல்ல குறைந்து விடுகிறது. பல மூத்தவர்களிடம் நான் இதை நேரடியாக பார்த்திருக்கிறேன். இந்த முறையை பின்பற்றிய பிறகு அவர்களின் தூக்கம் அவ்வளவு மேம்படுகிறது. இரவில் ஒரே ஒரு முறை அல்லது பல நேரங்களில் எழவே தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு நோயாளியின் உதாரணம் சொல்கிறேன். 80 வயதான திர்ஷர்மா. அவர் உடல் ரீதியாக மிகவும் பலவீனமாகியிருந்தார். இரவில் 3-4 தடவை எழுந்தே ஆகும். அவர் சொன்னார், டாக்டர் நேகா, என் வயசுல தூக்கம் குறைவா இருக்கிறது சாதாரணம்தான். ஆனா இந்த மாதிரி ராத்திரி ராத்திரி ஏழுவது உடம்பையே சிதைக்குது. நான் அவருக்கும் இதே முறையை தான் சொன்னேன். முதல் நாள் பெரிய மாற்றம் இல்லை. 2வது நாள் சற்று நிம்மதி. 3வது நாள் தூக்கம் முன்பை விட ஆழமாக. ஒரு வாரம் முடிவில் அவர் சொன்னார், டாக்டர் மேடம், இப்போ ராத்திரி எழவே தேவையில்லை. அவர் குரலில் இருந்த மகிழ்ச்சி, ஒரு சின்ன மாற்றம் ஒரு மூத்தவரின் முழு வாழ்க்கையையே எவ்வளவு பெரிய அளவில் மாற்ற முடியும் என்பதை காட்டியது. இப்போ நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம். எலுமிச்சை வயிற்றுக்கும் மூத்திரப்பைக்கும் மட்டுமல்ல, மன அழுத்தத்தையும் குறைப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இரவில் எலுமிச்சை எடுத்தால் உடல் ஒரு இயற்கையான அமைதி நிலைக்குள் செல்கிறது. இரவில் எலுமிச்சை எடுத்தால் உடல் ஒரு இயற்கையான அமைதி நிலைக்குள் செல்கிறது. இந்த அமைதி மருந்து மாதிரி திடீரென்று வருவதில்லை. முழுக்க முழுக்க இயற்கையானது. மழைக்கு பிறகு வீசும் மெல்லிய காற்று முகத்தை தொட்டால் ஒரு அமைதி கிடைக்குதே, அதே மாதிரிதான். மழைக்கு பிறகு வீசும் மெல்லிய காற்று முகத்தை தொட்டால் ஒரு அமைதி கிடைக்குதே, அதே மாதிரிதான். எலுமிச்சை உடலின் உள்ளக சூடும் புளிப்பையும் குறைத்து உடலுக்குள் ஒரு அமைதியான சீரான சூழலை உருவாக்குகிறது. இந்த வழியின் அழகான விஷயம் என்னன்னா, இதுக்கு எந்த அடிமைத்தனமும் இல்லை. உடல் இதற்கு சார்ந்து விடாது. மாறாக உங்கள் உடல் இயற்கையான இரவு தூக்கத்தை மீண்டும் அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். தூக்கம் ஆழமாகும். சிறுநீர் கட்டுப்பாட்டில் இருக்கும். காலை எழுந்தவுடன் உடல் லேசாக உணரப்படும். ஆனால் நண்பர்களே, இந்த எல்லாம் நடக்கணும்னா நான் சொன்ன அதே வரிசையில் இந்த வழியை பின்பற்ற வேண்டும். அவசரம், தவறான அளவு அல்லது தவறான நேரம், இந்த மூன்றும் இந்த வழியை பலன் இல்லாததாக மாற்றிவிடும். நான் விரும்புவது நீங்கள் இதை ஒரு பழக்கமாக இல்லாமல் இரவு நேரத்தின் ஒரு சின்ன அமைதியான ரிச்சுவலாக பார்க்க வேண்டும். அது உங்களை தூக்கத்திற்கு தயார் செய்யும். அடுத்த பகுதியில் யார் யார் கவனமாக இருக்க வேண்டும், எந்த நிலைகளில் எலுமிச்சையை குறைப்பது நல்லது மற்றும் யார் யார் இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்லப் போகிறேன். அதோடு இரவு தூக்கத்தை மேலும் வலுப்படுத்த எலுமிச்சையுடன் சேர்ந்து எந்த எளிய ரூட்டின் மிக சிறப்பாக வேலை செய்யும் என்றும் விளக்குவேன். நண்பர்களே, இப்போ நாம அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள் நுழைய போகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு உடலும் வேறு, ஒவ்வொரு வயதும் வேறு, ஒவ்வொரு மனிதரின் நிலைமையும் வேறு. அதனால்தான் நான் என் நோயாளிகளுக்கு எப்போதும் சொல்வது, எந்த இயற்கை வழியையும் பின்பற்றும் போது யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது அவ்வளவு அவசியம். எவ்வளவு அளவு உங்களுக்கு சரியானது, யார் யார் இதிலிருந்து தள்ளி இருக்க வேண்டும். எலுமிச்சை எவ்வளவு பயனுள்ளதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததும். சக்தி வாய்ந்த விஷயங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதுதான் எப்போதும் சரியானது. முதலில் பலர் கவனிக்காமல் விடும் ஒரு விஷயம். பல மூத்தவர்கள் நினைப்பார்கள், டாக்டர் மேடம், எலுமிச்சை அன்றாடம் சாப்பிடும் பழம் தானே, இதில் என்ன பாதிப்பு என்று.
ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் உடல் தன்மை, நீங்கள் எடுத்துக்கொள்கிற மருந்துகள், உங்கள் ஜீரணம் மற்றும் உங்கள் வயது, இந்த 4ஐயும் பொறுத்து எலுமிச்சையின் தாக்கம் வேறுபடும். அதனால்தான் யார் யார் பயமில்லாமல் எடுத்துக்கொள்ளலாம், யார் யார் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வது மிக முக்கியம். இப்போ நண்பர்களே, என் நோயாளிகளின் அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டு நான் சொல்கிறேன். யார் கவனமாக இருக்க வேண்டும்? யாருக்கு வயிற்றில் அதிகமான அமிலத்தன்மை, எரிச்சல் அல்லது அதிக வாயு பிரச்சனை இருக்கிறதோ, அவர்கள் ஆரம்பத்தில் மிக குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால், இந்த மாதிரி உடலமைப்பில் எலுமிச்சை வயிற்றுக்கு சற்றே அசௌகரியத்தை உண்டாக்கலாம். அதனால்தான் நான் இப்படி உள்ள நோயாளிகளுக்கு எப்போதும் சொல்வது, அரை எலுமிச்சை இல்ல, கால் எலுமிச்சை போதும். தண்ணீரின் அளவை சற்றே அதிகமாக வையுங்கள். உடல் பழகிய பிறகுதான் அளவை மெல்ல மெல்ல மாற்றுங்கள். இப்போ யார் யார் இந்த வழியை முற்றிலும் செய்யக்கூடாது என்று சொல்கிறேன். யாருக்கு வயிற்றில் புண்கள் இருக்கிறதோ அல்லது டாக்டர் குறிப்பாக புளிப்பு பொருட்களை தவிர்க்க சொல்லியிருக்கிறாரோ அவர்கள் இந்த வழியை பின்பற்றவே கூடாது. அதேபோல் யாருக்காவது கிட்னி தொடர்பான கடுமையான பிரச்சனை இருந்து டாக்டர் எந்த விதமான அமிலத்தன்மை உள்ள பொருட்களையும் தவிர்க்க சொல்லியிருந்தால் அவர்கள் இந்த வழியை பின்பற்றவே கூடாது. ஆனால் நண்பர்களே, இப்படி உள்ள நிலைகள் மிகவும் குறைவு. பெரும்பாலான மூத்தவர்கள் இந்த முறையை பாதுகாப்பாக பின்பற்றலாம். சரியான அளவு மற்றும் சரியான நேரம், இதையே கவனித்தால் போதும். இப்போ என் ஒரு நோயாளி 75 வயதான திருராஜன் அவர்களின் அனுபவத்தை உங்களிடம் பகிர்கிறேன். அவரும் மும்பையிலேயே வசிப்பவர். முதல் முறையாக என்னிடம் வந்தபோது அவருக்கு அவ்வளவு அதிகமான வாயு மற்றும் அமிலத்தன்மை இருந்தது. இரவில் தூங்கவே முடியாது. அவர் சொல்வாரு, டாக்டர் நேகா, நான் எதை சாப்பிட்டாலும் நெஞ்சில எரிச்சல் உடனே ஆரம்பிக்குது. தூக்கம் அப்படியே மாயமாகிடுச்சு. அவரின் பிரச்சனையை கேட்ட உடனே எலுமிச்சையை மிகவும் குறைந்த அளவில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது. அதனால் நான் அவருக்கு ஒவ்வொரு இரவும் கால் எலுமிச்சை, ஒரு 4இல் ஒரு பங்கு மட்டும் அதிக தண்ணீருடன் எடுக்கச் சொல்லி ஆலோசனை கொடுத்தேன். ஆரம்பத்தில் சிறிய மாற்றம் மட்டும் தெரிந்தது. ஆனால் 4வது நாளிலிருந்து அவருடைய வயிறு அமைதியாக ஆரம்பித்தது. அவர் சொன்னார், டாக்டர் மேடம், இப்போ எரிச்சல் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. தூக்கமும் சீக்கிரம் வருது. அதாவது நண்பர்களே, சரியான முறை ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட பலனை கொடுக்க முடியும். இப்போ நான் மூத்தவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். எலுமிச்சையின் தாக்கம் வயிற்றில் மட்டுமல்ல, அது நரம்புகளுக்கும் மனதிற்கும் ஓய்வு தருகிறது. அதனால்தான் இரவில் சரியான நேரத்தில் எலுமிச்சை எடுத்தால் பதட்டம், இரவில் அடிக்கடி எழும் பழக்கம் மற்றும் சிறு சிறு கவலைகளும் மெல்ல மெல்ல குறைந்து விடுகிறது. ஆனால் யாருக்காவது இரவில் மிகவும் பலவீனம் உணர்ந்தால் அல்லது உடல் சீக்கிரம் சோர்வடைகிறதோ அவர்கள் எலுமிச்சையுடன் சேர்த்து லேசான, எளிதில் ஜீரணமாகும் உணவு சாப்பிட வேண்டும். காலி வயிற்றில் எலுமிச்சை எடுத்தால் இப்படிப்பட்டவர்களுக்கு பலவீனம் அதிகரிக்கலாம். இப்போ எலுமிச்சையுடன் சேர்ந்து உங்கள் இரவுகளை மிகவும் அமைதியாக மாற்றக்கூடிய ஒரு ரூட்டின் பற்றி பேசலாம். இப்போ எலுமிச்சையுடன் சேர்ந்து உங்கள் இரவுகளை மிகவும் அமைதியாக மாற்றக்கூடிய ஒரு ரூட்டின் பற்றி பேசலாம். நான் எப்போதும் என் நோயாளிகளுக்கு சொல்வது ஒன்றுதான், உடலுக்கு தூங்க போகிறோம் என்ற சிக்னல் தேவை. சூரியன் மறையும் போது பறவைகள் தங்களுடைய கூண்டுகளுக்கு திரும்புவது போல நம்முடைய உடலும் இரவில் அமைதியான நிலைக்குள் செல்ல விரும்புகிறது. ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை, மன அழுத்தம், பொறுப்புகள் மற்றும் வயது கூடுவது, இந்த எல்லாமே இந்த இயற்கையான சிக்னலை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதனால்தான் நான் மூத்தவர்களுக்கு ஒரு மிக எளிய ரூட்டின் சொல்கிறேன். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு மொபைல் டிவி, அதிக சத்தம், இதிலிருந்து தூரம் வையுங்கள். அறையில் மென்மையான ஒளி மட்டும் இருக்கட்டும். 2 முதல் 3 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு எடுங்கள். அதோடு எலுமிச்சை தண்ணீரை மெதுவாக குடியுங்கள். இந்த முழு செயல்முறை மனதுக்கு இப்போ ஓய்வு நேரம் என்று தெரிவிக்கிறது. எலுமிச்சை வயிற்றை அமைதியாக்குகிறது. வெதுவெதுப்பான தண்ணீர் நரம்புகளை தளர்த்துகிறது. ஆழ்ந்த மூச்சு மனசோர்வை குறைக்கிறது. இந்த 3 படிகளையும் தினமும் பின்பற்றினால் தூக்கம் முன்பு போலவே மெல்ல, அழுத்தமில்லாமல், தடையில்லாமல் வர ஆரம்பிக்கும். இப்போ 78 வயதான ருக்மணி அம்மா அவர்களின் கதையை உங்களிடம் சொல்கிறேன். அவருக்கு இரவு பதட்டம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. தூக்கம் வர 1 முதல் 2 மணி நேரமாகும். படுக்கையில் புரண்டு புரண்டு காலை எழுந்தவுடன் முழு சோர்வுடன் இருப்பார். நான் அவருக்கும் இதே ரூட்டினை சொன்னேன். மென்மையான ஒளி, ஆழ்ந்த மூச்சு மற்றும் எலுமிச்சை தண்ணீர்.
ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் குரலில் ஒரு இழந்த பொருளை திரும்ப பெற்ற அந்த சந்தோஷம் இருந்தது. அவர் சொன்னார், மேடம், இப்போ தூக்கம் அவ்வளவு இனிமையாக ஆழமாக வருது. காலை எழுந்ததும் உடல் லேசாக இருக்கு. இரவு சிறுநீர் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ நண்பர்களே, நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எலுமிச்சை ஒரு பழம் மட்டுமே இல்லை. அது உங்கள் இரவின் நம்பகமான தோழன். அது உடலை அமைதியாக்குகிறது, மூத்திரப்பையை சமநிலைப்படுத்துகிறது, மனதை ஓய்வடையச் செய்கிறது மற்றும் தூக்கத்தை இயற்கையாக மாற்றுகிறது. இப்போ இந்த வீடியோவின் மிக அழகான பகுதியை நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். ஏன் வயது கூட கூட தூக்கம் உண்மையிலேயே கெடுகிறது? அதற்கான உண்மையான காரணம் என்ன? அந்த காரணங்களில் எலுமிச்சை எப்படி வேலை செய்கிறது? வயது கூடும்போது உடல் பல மாற்றங்களை எதிர்கொள்கிறது. வெளியில் நாம் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளே பல உடல் செயல்முறைகள் மெல்ல மெல்ல மந்தமாக ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் 35 முதல் 40 வயதுக்கு பிறகு பலர் திடீரென்று உணர ஆரம்பிப்பார்கள். தூக்கம் இனிமே முன்போல இல்லை. சில நேரம் நள்ளிரவில் கண் விழிக்கும். சில நேரம் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் மனம் அமைதியாகாது. சில நேரம் தூக்கம் மேற்பரப்பிலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். ஆழத்துக்குள் போகவே போகாது. ஏன் இப்படி ஆகிறது? முதலாவது காரணம் மெலட்டோனின் உற்பத்தி குறைவு. மெலட்டோனின் தான் நாம் எப்போது தூங்க வேண்டும், எப்போது விழிக்க வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தும் ஹார்மோன். இளமையில் இது அதிகமாக உற்பத்தியாகும். அதனால் யோசனை இல்லாமலேயே ஆழ்ந்த தூக்கம் வரும். ஆனால் வயது கூட கூட இதன் அளவு குறைந்து விடுகிறது. அதனால் தான் தூக்கம் லேசாக உடைந்து நிலை இல்லாமல் மாறுகிறது. இரண்டாவது காரணம் நரம்பு மண்டலத்தின் தாங்கும் சக்தி குறைவு. வயது கூடும்போது நரம்புகள் முன்போல வலுவாக இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களும் மனதில் பதிந்து தூங்கும்போது அதே சிந்தனைகள் சுற்றி கொண்டே இருக்கும். குடும்ப பொறுப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம், பணத்த திட்டங்கள், தனிப்பட்ட கவலைகள், இவையெல்லாம் இரவில் மனதை அமைதியாக விடாது. மூன்றாவது காரணம் ஜீரண மந்தம். இளமையில் ஜீரணம் வேகமாக இருக்கும். வயது கூடும்போது அது மெல்ல மெல்ல மந்தமாகிறது. சிறுவாயு, லேசான அமிலத்தன்மை, உள்ளக வீக்கம் கூட தூக்கத்தை பாதிக்கும். நமக்கு தெரியாமலேயே நான்காவது காரணம் ஹார்மோன் சமநிலையின்மை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வயதுக்கு பிறகு ஹார்மோன்கள் மாற ஆரம்பிக்கும். பெண்களில் இரவில் சூடு, பதட்டம், இதய துடிப்பு அதிகரித்தல் இவை தூக்கத்தை கெடுக்கும். ஆண்களில் டெஸ்டோஸ்டரோன் குறைவதால் உடல் சோர்வாகும். ஆனால் தூக்கம் ஆழமாக வராது. ஐந்தாவது அதிகம் கவனிக்கப்படாத காரணம் உடலுக்குள் உருவாகும் வீக்கம். வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளே உடலை அமைதியில்லாமல் செய்யும். மூட்டு வலி, தசை இறுக்கம், நரம்பு அழுத்தம் இவையெல்லாம் இரவில் தூக்கத்தை உடைக்கும். இப்போ கேள்வி, இந்த எல்லாவற்றிலும் எலுமிச்சை எப்படி வேலை செய்கிறது? எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சிட்ரிக் ஆசிட் மற்றும் பிளேவனைட்ஸ் உடலில் பல அடுக்குகளில் வேலை செய்கிறது. இது வெறும் ஜீரண பழம் மட்டுமில்லை, உடலின் ஆழமான சமநிலையை திரும்ப கொண்டு வரும் ஒரு இயற்கை சக்தி. எலுமிச்சை மெலட்டோனினை நேரடியாக அதிகரிக்காது, ஆனால் மெலட்டோனின் சரியாக வேலை செய்ய தேவையான சூழலை உருவாக்குகிறது. உடல் அமைதியாகும் போது, வீக்கம் குறையும் போது, ஜீரணம் சரியாகும் போது, மன அழுத்தம் குறையும் போது மெலட்டோனின் தானாகவே சரியாக செயல்படும். அதாவது எலுமிச்சை நேரடியாக அல்ல, மறைமுகமாக உங்கள் தூக்கத்தை சீராக்குகிறது. எலுமிச்சை உடலின் உள்ளக வீக்கத்தை குறைக்கிறது, நரம்புகளை அமைதியாக்குகிறது, செல்களுக்கு சக்தி தருகிறது, உடல் கனத்தை குறைக்கிறது. உடல் லேசாக உணர்ந்ததும் தூக்கம் தானாகவே ஆழமாக இறங்கும். ஜீரணத்தை சீராக்குவதிலும் எலுமிச்சைக்கு பெரிய பங்கு உண்டு. வாயு அமிலத்தன்மை குறையும் போது மனம் அமைதியாகும். மேலும் உடலில் சேர்ந்துள்ள அதிக நீரை வெளியேற்ற உதவுவதால் மூத்திரப்பை கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால்தான் இரவில் அந்த லேசான அழுத்தம் குறைந்து தூக்கம் உடையாமல் இருக்கும். மேலும் எலுமிச்சையின் மெல்லிய மனம் மனத்தின் அமைதி பகுதிகளை செயல்படுத்துகிறது. இப்போ ஓய்வு நேரம் என்று மூளைக்கு சிக்னல் கொடுக்கிறது. இந்த மாதிரி வயது காரணமாக தூக்கத்தை கெடுக்கும் அந்த 5 காரணங்களும் மெல்ல மெல்ல குறைந்துவிட்டால் தூக்கம் இயற்கையாகவே மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் உணர்வீர்கள், இரவு இனிமே எதிரி இல்லை, நண்பன். அதனால்தான் ஒரு சின்ன மலிவான பழமாக இருந்தாலும் எலுமிச்சை உங்கள் இரவின் பெரிய பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடிகிறது. வயதோடு வரும் அந்த மாற்றங்களை இது அமைதியாக சமாளிக்கிறது. உடலும் மனமும் இரண்டும் அமைதியானதும் தூக்கம் அந்த குழந்தை பருவத்தில் வந்தது போலவே ஆழமாகவும் இனிமையாகவும் மீண்டும் வர ஆரம்பிக்கும்.